சாரா சேனல் பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பேசிக் பிகினர்ஸா இருந்து கத்துக்கிறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் தேடி இருக்கீங்க அப்படிங்கிறது இதை பார்க்கும் போதே தெரியுது. ஏன்னா மற்ற சேனல்ஸ்ல நீங்க எப்படி பார்த்துருக்கீங்க, எப்படி தேடி இருக்கீங்கன்னு தெரியல. எனக்கு இது ஆரம்பத்துல இருந்தே ஒவ்வொரு டூல்ஸை பத்தி சொல்லணும் பண்ணணும் அப்படிங்கிறது நீண்ட நாள் ஒரு ஐடியா தான். அதனாலதான் இந்த சேனல்ல பேசிக்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஃபேஷன் டிசைனிங் மற்றது இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னென்ன, அதனுடைய தன்மைகள் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சுதான் நம்ம ஒவ்வொன்றா ஆரம்பிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்னாவதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்தா கத்துக்குவோம். அதுக்கப்புறமா தான் வார்த்தைகளை எழுதி பழகுவோம். அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு பேராகிராஃப், ஒரு பாடல், இது மாதிரி நம்ம ஒன் பை ஒன்னா தான் ஒன்னாவது ரெண்டாவது மூணாவதுல வரும்போது தான் இது மாதிரி தான் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் தான் வாய்ப்பாட்டுக்கு அப்புறம் தான் கணக்கு போடுறது மற்றது எல்லாமே அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே கத்துக்கிறோம். அது மாதிரி அடிப்படையில கத்துக்க வேண்டிய விஷயம் சிம்பிளா இருந்தாலும் இல்லாட்டினா நமக்கு ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே நீங்க அதை எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அடுத்த இதுக்கு போகும்போது இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ்ல வரக்கூடிய விஷயங்கள் தான் பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு பினிஷிங் கொடுக்குற ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அங்க பயன்படும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எடுத்த எடுப்புலயே ஒரு கணக்கு போடுறதை விட வாய்ப்பாடு ஃபுல்லா தெரிஞ்சிருந்தா எந்த சூழ்நிலையும் எந்த இடத்துலயும் பேப்பர் பென்சில் எதுவுமே இல்லாம வாய்க்கணக்கா கூட நம்மளால போட முடியும். அந்த கணக்குல அதே மாதிரிதான் வாய்ப்பாடு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அதே மாதிரிதான் தையல்ல பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டூல்ஸ் நம்ம கத்துக்கும் போது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் அதனுடைய தன்மைகள் பத்தியுமே ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இது பார்க்கறதுக்கு சிம்பிளானதான் தெரியும், ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துல ஒரு வீடியோ முடிஞ்ச மாதிரி தெரியும். ஆனா இது எல்லாமே கவனமா கவனிச்சு மனசுல பதிய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க தைக்கும் போது அந்த விஷயத்துல ஃபால்ட் வரும்போதுதான் இதை நீங்க ஏன் தெரிஞ்சுக்காம போனீங்க, ஏன் எனக்கு இது வருது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினே இதுல வராது. அந்த அளவுக்கு இது பூராமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். நூலினுடைய சில தன்மைகளை பத்தி உங்களுக்கு விளக்கிடுறோம். அப்பதான் அந்த நூல் எதுக்கு எப்படி பயன்படுத்தணும், அது போடும் போது நான் என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். வாங்க அந்த வீடியோல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த நூல் வகையில பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. நமக்கு டெய்லரிங்ல போனோன்னு ஒரு கடையில போனோன்னு பிளவுஸுக்கு எந்த துணிக்கு என்ன கலர்ல மேட்சிங் ஆகுதோ அந்த நூல் கண்டு எடுத்துட்டு நம்ம வந்துடுவோம். அதில் தான் நம்ம தைச்சு பண்ணிட்டு இருப்போம். அதில் நிறைய இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூல் கட்டாயி போயிடும். ஒரு சில நூல் நல்லா இருக்கும், ஒரு சில நூல் நல்லா இருக்காது. ஆனால் நம்ம ஸ்டிச்சிங்கில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நூலை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஷாப் மாதிரி வச்சு நீங்கள் கஸ்டமருக்கு தைச்சு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நூலை நல்லா செலக்ட் பண்ணி நூல் வாங்கணும். பிராண்டட் நூல் தான் நீங்கள் பார்த்து வாங்கணும். பிராண்டட் நூல் ஏன் பார்க்க சொல்றது அப்படின்னா எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே தான். ஆனா ஒரு பிராண்டட் நூல்ல அந்த நூலினுடைய சில விஷயங்களை அதுல நோட் பண்ணியிருப்பாங்க. பாக்ஸ் எடுத்து பார்க்கும் போதே தெரியும். அந்த பாக்ஸ்ல அந்த நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த அந்த குறிப்பிட்ட நம்பர்ஸ் இருக்கக்கூடிய பிராண்டட் நீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா துணிக்கு தகுந்த கரெக்டான ஒரு தையல் உங்களால போட்டு கொடுக்க முடியும். அந்த தையல் ரொம்ப நாளைக்கு நிலைச்சிருக்கும். மிஷின் தைக்கும் போதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு இதை உங்களுக்கு கொடுக்கும். அது எப்படி ஒரு சில விஷயங்கள் ஒவ்வொரு நூலினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப பருத்தி நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காட்டன் நூல்னு சொல்லக்கூடியது. காட்டன் நூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பஞ்சில இருந்து நம்ம நார்மலான இயற்கையான கிடைக்கக்கூடிய பஞ்சில இருந்து எடுக்கக்கூடியது தான் இந்த காட்டன் நூல் அப்படின்னு சொல்றது. நூலுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஹீட் ஓரளவுக்கு அது தாங்கும். அதாவது மிஷினோட ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரியும் அந்த நூல் அந்த ஹீட்டை அதை தாங்கிக்கும். அயன் பண்ணும் போதும் பாத்தீங்கன்னா அந்த நூலினுடைய தன்மை எதுவும் குறையாது. அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். தையலும் பாத்தீங்கன்னா நல்லா பினிஷிங்கா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அதனுடைய இழுவை தன்மை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நல்லா நூல் கையில பிடிச்சி இழுக்கும் போதே கட் ஆயிரும். அந்த அளவுக்கு தான் காட்டன் நூல் அப்படிதான் இருக்கும். ஆனா மற்றபடிக்கு அதனுடைய துணிக்கு ஏத்த மாதிரி தண்ணியில போடும்போது நீண்டு கொடுக்கறது, மறுபடியும் தைச்சதுக்கு அப்புறமா காயும் போது அது சுருங்கிக்கிறது, அயன் பண்ணும் போது அந்த நூல் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டேமேஜ் ஆகாம அது ஓரளவுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு காட்டன் நூல் ஓரளவுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அதை எந்த இடத்துல பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம ஸ்டிச்சிங்ல போகும்போது அந்த துணியை பயன்படுத்தும் போது அதுக்கு எந்த நூல் போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு காட்டன் நூல்னா என்ன, அதனோட பலன் என்ன அப்படிங்கறத மட்டும் இப்ப தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாலிஸ்டர் நூல்.
பாலிஸ்டர் நூல் அப்படிங்கும்போது இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். எல்லா துணிக்குமே இதை தைக்கலாம். பாலிஸ்டர் நூல்கண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங்க்கு நீங்க பிளவுஸுக்கா இருக்கட்டும், சுடிதாருக்கா இருக்கட்டும், நீங்க நார்மலா நீங்க எந்த தைக்கிறதா இருந்துச்சுனாலுமே உங்களுக்கு பாலிஸ்டர் நூல் அப்படிங்கிறது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இழுத்தா கூட அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது. நல்லா டைட்டாகவும் இதாகவும் இருக்கும். ஹீட்டுமே ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்கூடிய அளவுக்கு இருக்கும். நீச்சுத்தன்மை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பெட்டராகவே இருக்கும். அதனால பாலிஸ்டர் நூல் அப்படிங்கிறதுமே ஓரளவுக்கு சிறந்த இதுதான் நமக்கு தையலுக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்க் நூல். சில்க் நூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எம்ப்ராய்டிங், ஆரி ஒர்க் இதில் எல்லாத்தையுமே அதை பயன்படுத்துவாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா பளபளன்னு நல்லா பாலிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய அது ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே நம்ம தைக்கிறதுக்கு வந்து அதிகமா அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா எம்ப்ராய்டிங் இந்த மாதிரி டிசைன்ஸ் இது எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணுவோம். சில்க் பட்டு நூல் பிளவுஸ் இதெல்லாம் தைக்கிறதுக்கு கூட அதை பயன்படுத்துறதுனாலுமே டைரக்டா பயன்படுத்தலாம். ஏன்னா அது மிஷின்ல வந்து அது கரெக்டான ஊசி போட்டு அதை தைக்கும் போது அது பர்ஃபெக்டா வரும். நூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சன்னமாகவும் நல்லா படிமானமாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுலயே எம்ப்ராய்டிங்க்கு டிசைனிங்க்கு இதுக்கெல்லாம் போடும்போது அதுலயே தடினமான நூலுமே இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நல்லா எம்போஸ் பண்ணி ஒரு பூ டிசைன் மற்றதெல்லாம் போடும்போது அது நல்லா எம்போஸ் பண்ணி காட்டும். அதே மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா ஷைனிங்கா இருக்கும். அதனால இந்த டிசைன்ஸுக்கு தான் அதிகமாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நைலான் நூல். நைலான் நூல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க நல்லா கையில பிடிச்சி இழுத்தீங்கன்னா கூட கொஞ்சம் கட் ஆகிறதுக்கு கொஞ்சம் இதாகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தமான துணி, லெதரு, ஜீன்ஸ் பேண்ட் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நல்ல காக்கி பேண்ட் இந்த மாதிரி ஜென்ஸ் டெய்லர்ஸ்க்கு வந்து அதிகமாக அந்த நைலான் நூலுமே வாங்குவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெவியா இருக்கும். மொத்தமான துணிகளுக்கு எல்லாமே அது தையல் வந்து நல்லா இழுத்து பிடிச்சி அதை நல்லா டைட்டா பிடிச்சிக்கும். சீக்கிரம் கட் ஆகாது. ரொம்ப வலிமையா இருக்கும். அது வந்து நைலான் இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப ஹெவியாவே இருக்கும். ஜீன்ஸ் பேண்ட்டோ லெதர் லெதர் தைக்கிறதா இருந்தாலும் சரி, இது மாதிரி ரொம்ப மொத்தமான துணி தைக்கிறதுக்கு எல்லாமே நைலான் நூல் வந்து நம்ம பயன்படுத்துவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு மெல்லிசான இப்போ வாயில் துணி, சிஃபான் இது மாதிரி ரொம்ப மெல்லிசான பிளவுஸ் தைக்கும் போது, மெல்லிசான நூல்ல இருக்கக்கூடிய பிளவுஸ் தைக்கும் போதோ இல்லை சுடிதார் தைக்கும் போதோ நாம நூலினுடைய திக்னஸ் அந்த கடினத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி பார்த்து தான் நம்ம வாங்கணும். அதாவது மெல்லிசான துணிக்கு மெல்லிசான நூல் பயன்படுத்தணும்னா தான் அந்த ஹோல்ஸ் உள்ள போய் வரதுக்கு இது எல்லாமே கரெக்டா அந்த தையல் வந்து கரெக்டா பொருத்தமா இருக்கும். தையல் போட்டிருக்கிறதே வெளியே தெரியாத அளவுக்கு அது பொருத்தமா இருக்கும். அதே மாதிரி மொத்தமான துணி தைக்கும் போது அதாவது இப்போ காட்டனும் ஜீன்ஸ் இந்த மாதிரி ஐட்டத்துல நம்ம ஒரு பிளவுஸ்லயே பார்த்தீங்கன்னா ஒரு சில மொத்தமான கிளாத்ல கூட நம்ம பிளவுஸ் டிசைன் பிளவுஸ் இது எல்லாமே வருது. அந்த மாதிரி மொத்தமான துணியில வந்து பிளவுஸோ சுடிதாரோ மற்ற எது தைச்சாலுமே அதுக்கு வந்து மொத்தமான நூல் வந்து பயன்படுத்தணும். அப்பதான் அந்த தையல் வந்து கரெக்டா அதுக்கு பொருந்தும். அதில் கொண்டுட்டு போய் மெல்லிசான நூலை கொண்டு போய் அதை பயன்படுத்தணும் அப்படின்னோம்னா கட்டாயம் துணிக்கும் நூலுக்கும் அது சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். பினிஷிங்குமே நீங்க நினைக்கிற மாதிரி அது வராது. ஏன்னா நூல் கொஞ்சமாவது அந்த மொத்தமான துணிக்கு தகுந்த மாதிரி அது கடினமா இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த தையல் வந்து கரெக்டா அதுல உட்காரும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு மொத்தமான துணியில பாத்தீங்கன்னா அதுக்குள்ள போற அந்த வீவிங்கினுடைய நூல் திக்னஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடினமா இருக்கும். அதுக்கு ஈக்குவலண்டான நூல் போட்டோம் அப்படின்னா தான் தையலும் வந்து அதோட சேர்ந்து கரெக்டா துணியை வந்து சேர்ந்து பிடிக்கும். 2 துணியை தைக்கிறோம் அப்படின்னா அந்த 2 துணியும் கரெக்டா பொருத்தி அது பிடிச்சிக்கும். இதுவே நீங்க மெல்லிசான துணி நூல் போட்டு தைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த நெஞ்ச நூலுக்கு நடுவுல இதை போய் மாட்டிக்கும். தைக்கும் போது நம்ம டென்ஷன் கரெக்டா வச்சு தைச்சிருவோம். கொஞ்ச நாள் இப்போ துணி போட போட என்ன ஆகும் அப்படின்னா அந்த மொத்தமான நூல் துணி வந்து அப்படியே பிரிய ஆரம்பிச்சிடும். நடுவுல தையல் மட்டும் தனியா இருக்கும். நூல் நகர ஆரம்பிச்சிடும். அப்ப வந்து துணிக்கும் நூலுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கக்கூடாது. அதனாலதான் மொத்தமான துணிக்கு மொத்தமான நூல் யூஸ் பண்ணணும். மெல்லிசான துணிக்கு மெல்லிசான நூல் தான் யூஸ் பண்ணணும். இதை வந்து கவனத்துல வச்சுக்கோங்க. இதே மாதிரிதான் உங்களுக்கு மெல்லிசான நூல் பயன்படுத்தும் போது அந்த ஊசியினுடைய திக்னஸ் அந்த சைஸுமே பாத்தீங்கன்னா அந்த மெல்லிசான நூலுக்கு தகுந்த நூல் தான் பயன்படுத்தணும். மொத்தமான நூல் பயன்படுத்தும் போது அந்த திக்னஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஊசியை தான் பயன்படுத்தணும். அப்பதான் ஊசி அந்த ஹோல்ஸ் வழியா போயிட்டு அது தைக்கும் போதும் அதனுடைய தையலினுடைய அந்த பினிஷிங் வந்து கரெக்டா இருக்கும். அது பெரிய தடினமான ஊசி சைஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஊசியில போய் மெல்லிசான நூல் போட்டீங்கன்னா அடிக்கடி லூஸ் ஆகும். தையலே லூஸா வரும். நீங்க என்னதான் டென்ஷன் கொடுத்தீங்கனாலுமே அது கரெக்டா வராது. உள்ள அந்த பாபின்ல போயிட்டு நூல் கோர்த்து வர்றது வந்து பாத்தீங்கன்னா விட்டு விட்டு வர ஆரம்பிச்சிடும். லூப் அடிக்குன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி லூப் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஊசியினுடைய அளவுமே பாத்தீங்கன்னா நூலுக்கு தகுந்த மாதிரி தான் ஊசியினுடைய இதுவுமே வச்சிருக்கணும். நீங்க எப்பவுமே 2 சைஸ் நூல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா
2 விதமான சைஸ்ல அந்த ஊசியுமே நீங்க வச்சிருக்கணும் மிஷின்ல. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்தி தான் தைக்கணும். எல்லாத்துக்குமே ஒரே ஊசி, எல்லாத்துக்குமே காமனாவே ஒரே நூலை தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னுலாம் இருக்கக்கூடாது. ஒரு ஃபினிஷிங்கா வேணும் தைக்கணும் அப்படின்னா கம்பல்சரி இது மாதிரி தைச்சா மட்டும்தான் அந்த சுருக்கம் இல்லாம அந்த துணியெல்லாம் வரும். நீங்க நார்மலா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நூலையும் ஒரே மாதிரி ஊசியுமே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மெல்லிசான துணி தைக்கும் போது உங்களுக்கு எல்லாம் சுருக்கம் வரும். கையில நீங்க புடிச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில இடங்கள்ல லூஸ் கொடுத்தோ டைட் கொடுத்தோ தைக்கும் போது பாத்தீங்கன்னா துணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. ஏன்னா கீழே இருக்கிற துணி மேல மாதிரி நகரும், மேல இருக்கிற துணி வேற மாதிரி நகரும். அந்த தையல் வந்து கொஞ்சம் நீங்க என்னதான் நீங்க டிஸ்டன்ஸ் வச்சு நீங்க தைச்சீங்கனாலுமே அந்த துணி கொஞ்சம் சுருக்கி சுருக்கி கொடுத்துரும். அதனால மெல்லிசான துணிக்கு மெல்லிசான நூல் போடணும், மெல்லிசான நூலுக்கு மெல்லிசான ஊசி தான் போடணும். இது எல்லாமே கரெக்டா பார்த்துக்கணும். அதுவே மாதிரி மேல நூல்கண்டு மேல் பக்கம் போடக்கூடிய நூல்கண்டுல இருக்கிற அதே குவாலிட்டியில இருக்கிற நூலை தான் கீழ் பக்கத்துல இருக்கிறதும் யூஸ் பண்ணணும். அதை வந்து எதுவுமே மாற்றக்கூடாது. மேல இருக்கிறது வந்து ஒரு காட்டனும் கீழே இருக்கிறது ஒரு நைலானும் போட்டு யூஸ் பண்ணீங்கனாலுமே பாபின் கலர் மாத்தியோ இல்லைன்னா எது மாத்தினாலுமே பாத்தீங்கன்னா தையல்ல வந்து டிஃப்ரெண்ட் வரும். துணி சுருக்கம் வர ஆரம்பிக்கும். இந்த துணி சுருக்கம் வர்றதுக்கு எல்லாமே இந்த மாதிரி ரீசன்லாம் இருக்குதாங்கிறத நீ செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நூலை பத்தியுமே ஒரு தனி சாப்டர் நம்ம எடுக்கிறோம். எல்லாமே கரெக்டா இருக்குங்க. நான் எப்பவுமே ஏற்கனவே ஒரு பிளவுஸ் நல்லா தான் தைச்சேன். ஆனா இதுல வந்து இவ்வளவு சுருக்கம் வருது அப்படின்னா இந்த சுருக்கம் வர்றதுக்கு காரணம் இந்த நூலினுடைய காரணமா இருக்கும், ஊசியினுடைய காரணமா இருக்கும், இல்லைன்னா மேல இருக்கிற நூலுக்கும் கீழே பாபின்ல இருக்கிற நூலும் வித்தியாசமா இருக்கும். இத்தனை விஷயங்களையும் நாம கவனிச்சா மட்டும்தான் அந்த துணி சுருக்கம் இல்லாம தைக்கிறதுக்கும் பினிஷிங்கா தைக்கிறதுக்கும் இதுதான் ஒரு காரணமா இருக்கும். இதுவும் நாம செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். நமக்கு அது தெரியல அப்படிங்கிற பட்சத்துல இது நம்ம கவனிக்கவே மாட்டோம். மிஷின்லயே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, துணி சுருக்கமா வருதுன்னு சொல்லி தான் நம்ம மெக்கானிக்கிட்ட சொல்லுவோம். அதனால நீங்க இதை கத்துக்கும் போதே இப்படி ஒரு விஷயம் இருக்குதுங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட்லயே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு நூல் மாத்தி தைக்கிறீங்க, ஊசி மாத்தி தைக்கிறீங்க அப்படிங்கும் போது நீங்க எடுத்த உடனே டக்குன்னு உங்களுக்கு தைக்க வேண்டிய துணியை வச்சு தைக்க கூடாது. நீங்க ஒரு நூல் மாத்துறீங்க, ஊசி மாத்துறீங்க, இது பாபினுடைய நூல் எல்லாமே ஏதாவது மாத்துனீங்க அப்படின்னா வழக்கமா தைச்சிட்டு இருக்கிறதுக்கு மாற்று ஏதாவது பண்ணி தைக்கிறீங்க அப்படின்னா நீங்க உடனே பக்கத்துல ஒரு வேஸ்ட் பீஸ் வேற வேற ஏதாவது கிளாத் எடுத்து அது ஒரு ரவுண்டை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், தைச்சு பார்க்கணும். லூப் அடிக்குதா, கீழ் நூல் லூஸ் கரெக்டா இருக்கா, மேல் நூல் லூஸு டைட் இது எல்லாமே கரெக்டா இருக்குதா, ஈவனா உங்களுக்கு தையல் வந்து சுருக்கம் இல்லாம கரெக்டா வருதா அப்படிங்கிறத நார்மலா ஒரு துணியை வேஸ்ட் துணியை வச்சு நீங்க தைச்சு பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி செட்டிங்ஸ் டென்ஷன் மெத்தட் இது எல்லாமே மாத்திட்டு அதுக்கப்புறமா பிளவுஸ் தைக்க ஆரம்பிங்க. இது இது கத்துக்கும் போதே இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க நார்மலா ஒரு பிளவுஸ் தைக்கும் போது வாயில் துணி தைக்கும் போது ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு நீங்க தைக்கிற மாதிரி ஆயிரும். இது எல்லாமே நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னாவே ஒரு பிளவுஸ் தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இதெல்லாம் பண்ணிருக்கலாமோன்னு தோணும். அதனால நீங்க தைக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நீங்க தைக்கும் போது எதை பத்தியும் கவலைப்படாம துணியினுடைய ஸ்டிச்சிங் மட்டுமே கவனம் செலுத்தி நீங்க உங்களால் தைக்க முடியும். அதனால இதுவும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை விட முக்கியம் பாத்தீங்கன்னா இந்த நூல்கண்டு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு டப்பாவில உள்ள வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பழைய நூல் கடையில வாங்கும் போதே பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய நூல்லாம் இருந்துச்சுன்னா கடையில வாங்குறது தவிர்த்துருங்க. வேற வழியே இல்லைங்கிற பட்சத்துல நீங்க வாங்கிட்டு வரீங்கிறது ஓகே. ஆனா அதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயி போயிட்டே தான் இருக்கும். கடையில வாங்கும் போதே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற நூல்கண்டு நல்ல பாக்ஸ்ல இருக்கிறது, மேல பாலித்தீன் கவரோட இருக்கிறது நூல் இது மாதிரி இருக்கிறத பார்த்து வாங்குங்க. அழுக்கு படிஞ்ச நூலையோ அதெல்லாம் அது மாதிரி இருக்கிற நூல்லாம் போட்டு வாங்காதீங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஹீட் ஆகும் போதோ பண்ணும் போதோ நூலினுடைய தன்மை குறைஞ்சிருக்கும், எளிதில் கட்டாயிரும். ஏன்னா நூலோட சென்டர்ல பாலித்தீன் பேப்பர் போட்டிருக்கும், மேல் பக்கமும் கீழ் பக்கமும் ஓப்பன்ல தான் இருக்கும். அது டஸ்ட் படிஞ்சிருக்கும், அது கலர் மாறி இருக்கும். வெயில்ல இதெல்லாம் ஹீட் இதெல்லாம் படும்போது அந்த நூலினுடைய தன்மை முறுமுறுன்னு ஆயிரும். பழைய பேப்பரை மடக்கும் போது உடையிற மாதிரி இந்த நூலினுடைய தன்மையுமே மாறிடும். காட்டன் நூல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கம்பல்சரி அதனுடைய இது எல்லாமே தன்மையெல்லாம் மாறிடும். அதனால அந்த ஒரு குறிப்பிட்ட லென்த் வந்தோடனே நூல் கட் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி நூல் கட் ஆகுது அப்படின்னாவே ஒன்னா அது பழைய நூலா இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அதுல இருக்கு. அதனால பழைய நூல் வாங்குறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. உங்க கடையில இருக்கிற நூல், வீட்டுல இருக்கிற நூலா இருந்தாலும் ஒரு பாக்ஸ்ல ஒரு கண்டெய்னர் மாதிரி வைக்கக்கூடிய ஒரு பாக்ஸ்ல போட்டு வெயில் படாத இடங்கள்ல, ஹீட் அதிகமா இல்லாத இடங்கள்ல நூலை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வீட்டுல சும்மா தேவைக்கேற்ப தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வெளியவே கிடக்கிற ஒரு நூலை வந்து எடுத்து நம்ம தைக்க முடியாது. கலர் நூலா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா கலருமே மாறிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாக்ஸ்ல போட்டு அந்த நூலை வந்து பாதுகாப்பா வச்சுக்கோங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஜுக்கி இது மாதிரி மிஷின் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஹை ஸ்பீட் மிஷின். ஊசியினுடைய
ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேகமா ஸ்டிச் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியல் மற்றது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மிஷின்ல ஸ்பீடு அதிகமா இருக்கும். அவ்வளவு ஸ்பீடு வந்து ஒரு துணிக்குள்ள போயிட்டு வரும்போது நூலினுடைய அந்த ஊசியினுடைய ஹீட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். நல்லாவே ஹீட் ஆகும். அது நமக்கு தெரியாது. அந்த துணியினுடைய இதுல தைக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஹீட் வந்து அதிகமா இருக்கும். அந்த நூல் வந்து அந்த ஊசியோட சேர்ந்து தான் போயிட்டு வந்துட்டு இருக்குது. அப்படிங்கும்போது அந்த ஹீட்லயே அந்த நூல் போகணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு பாலிஸ்டர் நூல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீட்டையும் அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த டென்ஷனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தரமா இருக்கிறனால கொஞ்சம் ஹெவியா இருக்கிறனால உங்களுக்கு அந்த நூலும் வந்து அவ்வளவு சீக்கிரம் கட் ஆகாது. ஹை ஸ்பீடு தைக்கும் போதுமே பாத்தீங்கன்னா நூல் கட் ஆகாம நல்லா நல்ல முறையில தைக்க முடியும். அதனால அந்த பாலிஸ்டர் நூல் ரொம்ப அதிகமா ஸ்பீடு தைக்கக்கூடிய எந்த மிஷினா இருந்துச்சுனாலும் சரி, ஜுக்கி இது மாதிரி இருக்கிற மிஷின்லாம் ரொம்ப ஹை ஸ்பீடு ஆர்பிஎம் அதிகமா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா பாலிஸ்டர் நூல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தரமான ஸ்பீடுக்கு இதெல்லாம் கட் ஆகாம நல்ல முறையில தைச்சுக்கிட்டே இருக்கலாம் நாம. நார்மலா நம்ம தைக்கக்கூடிய துணிகளுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப 40 பார் 2 அப்படிங்கிற நம்பர்ல இருக்கிற நூல் இல்லாட்டினா 50 பார் 2 அப்படிங்கிற நூல் வந்து ஒரு நார்மலா நம்ம சராசரியா நம்ம தைக்கக்கூடிய பிளவுஸ் சுடிதார் இதுக்கு எல்லாத்துக்குமே அது கரெக்டா இருக்கும். துணி வந்து ரொம்ப மொத்தமா இருக்குது அப்படிங்கும் போது உங்களுக்கு 30 பார் 2 இல்லாட்டினா 20 பார் 2 அப்படிங்கிற நம்பர்ல இருக்கக்கூடிய நூல்கள் தைக்கிற போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அந்த முன்னாடி இருக்கிற 30 20 அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்பர் அதிகமாக திக்னஸ் கம்மியா ஆகும். நம்பர் குறைய குறைய திக்னஸ் அதிகமா இருக்கும். அதனால இதனுடைய இது விளக்கமா கொஞ்சம் சொல்லிடுறேன். உங்களுக்கு நூல் வாங்கும் போது அந்த பாக்ஸ்ல போட்டிருப்பாங்க 50 பார் 2 இல்லாட்டினா 30 பார் 2 20 பார் 2 அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. 40 பார் 2 எல்லாம் போட்டிருப்பாங்க. 40 பார் 3ன்னு கூட போட்டிருப்பாங்க. அதனுடைய விளக்கமும் இப்ப நான் சொல்லிடுறேன். அது எதனால் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ குறிப்பா அந்த 40 பார் 2 அப்படின்னு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்னதா ஒரு விளக்கம் கொடுத்துறேன். அது இன்னும் அது அவ்வளோ டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்க தேவையில்லை. அது என்ன அப்படிங்கிறது மட்டும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நூல் வாங்கும் போது அந்த நம்பர் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். அதை கவனிச்சு நூலை வாங்கி உங்களுக்கு நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இன்னமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நூல் நல்லா இருக்கு, அந்த நூல் சரியில்லை, இந்த பிராண்டு தான் நல்லா இருக்கு, அந்த பிராண்டு சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பொதுவான ஒரு கருத்துக்கள்லாம் இருக்கும். இது நீங்க பழகுன வரைக்கும் அது மாதிரி தான் சொல்லி பழகியிருப்பாங்க. ஆனா நம்ம பார்த்து வாங்கும் போதே அதை எப்படி பார்த்து வாங்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா நீங்க அங்க போய் ஒரு கடையில பாக்ஸ் எடுத்து நீங்க நூல் எடுக்கும் போதே நீங்க அதை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். ஒரு சில கடைகள்ல நீங்க நூல் வாங்கும் போதே கேட்பாங்க, லேடிஸ் டெய்லரிங் ஸ்டிச்சிங்க்கா இல்லை ஜென்ஸ் டெய்லரிங்க்கா, அதாவது சட்டை பேண்ட் தைக்கிறதுக்கா பிளவுஸ் சுடிதார் தைக்கிறதுக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நூல் எடுத்து கொடுப்பாங்க. அந்த பேண்ட் ஷர்ட் தைக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரேட்டும் அதிகமா இருக்கும். நூல் பார்க்கும் போதுமே உங்களுக்கு பெருசா கொஞ்சம் வைண்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரியே தெரியும் பார்க்கறதுக்கு. ஆனா அதனுடைய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது இப்ப ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஓரளா தெரிஞ்சுக்கிறது தான். இது நீங்க வாங்கும் போது அதை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு அது புரியணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான். ஏன்னா நம்ம ஒரு டெய்லரா இருக்கிறோம். ஒரு நூலினுடைய விஷயத்தை கூட நம்ம தெரிஞ்சுக்கல அப்படிங்கும் போது நம்ம தைக்கக்கூடிய விஷயங்கள்ல வரக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து நம்மளால சரி பண்ண முடியாது. அதுக்காக தான் ஒரு சில விஷயங்களை தியரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இது வந்து அவசியம் இல்லாத வீடியோ கிடையாது. அவசியமான விஷயம். அதனாலதான் இதுக்கும் ஒரு தனியா ஒரு விஷயத்த சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்லி வைக்கிறது. இத உங்களுக்கு தேவைப்படும் போது மறுபடியும் நீங்க இதை மீண்டும் நீங்க பாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதனாலதான் இப்பவே இதை பதிவு பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான். இப்ப நீங்க நார்மலா ஒரு கவனிச்சிருப்பீங்க. நீங்க கையில ஹெம்மிங் பட்டன் வைக்கிறது இந்த மாதிரி நூல் அது விஷயம் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த நூலோட எண்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆ 3ஆ பிரியும். அதாவது ஒன்னா 2 நூலா பிரியும், இல்லாட்டினா 3 நூலா பிரியும். அது வந்து ஒரு 3 நூலை ஒன்னா சேர்ந்து ஒரு நூலா சுத்தி இருப்பாங்க. அதே அப்படி இல்லை அப்படின்னா 2 நூலை வந்து ஒன்னா வைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில நூல் பாத்தீங்கன்னா சிங்கிளாவே இருக்கும். அது வந்து சீக்கிரமா கட் ஆயிரும், மெல்லிசா இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். மெல்லிசா இருக்கிறது சிங்கிள் நூலாவே இருக்கும். அதுல டபுள் நூல் போட்டிருப்பாங்க. டபுள் நூலை வந்து ஸ்பின் பண்ணி நல்லா ட்விஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து 2 நூலா தெரியும். எண்டு கட் பண்ணிட்டு இப்படி நீங்க ஊசியில கோர்க்கும் போதே பாத்தீங்கன்னாவே தெரியும் 2ஆ அப்படி பிரியும். ஒரு சிலது பாத்தீங்கன்னா 3 நூலாவே பிரியும். நீங்க கையில ஹெம்மிங் பண்ணும் போதே பாத்தீங்கன்னாவே ஒரு நூல் தனியே சுருண்டு வந்துடும். ஊசியில கோர்க்கும் போது 2 நூல் உள்ள போந்துடும். அந்த ஒரு நூல் தனியே கலந்து வர மாதிரியே இருக்கும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா சிங்கிளா 3 நூலை ஒன்னா வைண்ட் பண்ணிருப்பாங்க, இல்லாட்டினா 2 நூலை ஒன்னா வைண்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு சிலதுல ஒரு நூல் மட்டும் இருக்கும். இந்த நூலினுடைய திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒத்த நூலா இருக்கக்கூடிய திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அந்த 40 50 30 20 அப்படின்னு ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணக்கூடியது எல்லாமே
நூலினுடைய திக்னஸ், அதாவது தடிமன் எவ்வளவு மொத்தமா இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 30, 40, 50ன்னு சொல்லக்கூடியது. பார் போட்டு 2, 3, 1 அப்படின்னு வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கனுடைய கவுண்டிங், அதாவது அதுல எத்தனை நூல் ஒன்னா சுத்தி இருக்காங்க, வைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பார் போட்டு 2ன்னு போட்டிருந்தாங்கன்னா 2 நூலை ஒன்னா சேர்த்து சுத்தி இருக்காங்கன்னு அர்த்தம். 40 பார் 2 அப்படின்னு போட்டா அந்த 40 சைஸ்ல அந்த திக்னஸ் இருக்குது. அதுல வந்து 2 நூல் வந்து அதுல இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கவுண்டுங்கிறது எண்ணிக்கை தான், அதுல எத்தனை நூல் எண்ணிக்கை அப்படிங்கிறது 2 நூல். ஒரு சில இதுல 3 நூல் போட்டிருப்பாங்க, இப்ப 4 நூல் தான் இருக்கும். அது அந்த அதனுடைய கவுண்டிங் பொறுத்து அந்த திக்னஸையும் வச்சுதான் ஒரு நூலுடைய ஸ்ட்ரென்த் வந்து நாம டிசைட் பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கும் போதே பிளேன் கூட சொல்லுவாங்க. கவுண்டிங் இல்லைன்னா பிளேன் சொல்லலாம். 2 பிளே நூல், 3 பிளே நூல் அப்படிங்கிற மாதிரி வரும். அதுல ஒரு சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எலாஸ்டிக், மெல்லிசான ஒரு எலாஸ்டிக் மாதிரி ஒரு நூலை வச்சு கூட 4 வைண்டிங்லாம் கூட வரும். ஒன்னு காட்டன், ஃபுல்லா காட்டன், ஒரு 3 நூல் வந்து காட்டனும், ஒன்னு ரயான் போடுவாங்க. இது மாதிரி நிறைய மாறி மாறிலாம் வரும். அதுல ஒரு நூல் காட்டனும் ஒரு நூல் பாலிஸ்டும் போட்டீங்கன்னா பாலிஸ்டர் காட்டன் மிக்சிங் நூல் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அது ஒண்ணு தடினமாவும் ஹீட் எல்லாம் தாங்கக்கூடிய தன்மையும் இருக்கிற மாதிரி 2 நூலை ஒன்னா இணைச்சு நமக்கு ஒரே நூலை கொடுப்பாங்க. அதுல நிறைய நூல் வாங்கும் போதே பாத்தீங்கன்னா நிறைய அதுல இருக்கும். நமக்கு டெய்லரிங்ல அதிகமா எது யூஸ் பண்றோம் அப்படிங்கறத அதுல எழுதி இருக்கிறத பாத்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த டைப் நூல் ஒண்ணு வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எப்ப வாங்கினாலுமே அந்த நூலை மட்டுமே வாங்கிக்கோங்க. அதுல இருக்கிற கலர்ஸை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே தெரிஞ்சிடும். உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த நூலினுடைய டென்ஷனை பொறுத்து நீங்க நூல் தைக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். அதுல குறிப்பா தெரிஞ்சுக்கிறது பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற அந்த 60, 40, 50, 30, 20 அப்படின்னு இருக்கிறது வந்து இப்ப 20 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நூலினுடைய திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். 60 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நூலினுடைய திக்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். இதனுடைய அளவு அதிகமாக திக்னஸ் கம்மியா இருக்கும். அளவு அந்த 30, 40 அப்படிங்கிறதுல அளவு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நூலுடைய திக்னஸ் அதிகமா இருக்கும். அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதோட முக்கியமா தெரிஞ்சுக்கிறது பாத்தீங்கன்னா எந்த நூலுக்கு எந்த நம்பர் ஊசி வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுமே நூலை பொறுத்து தான் இருக்கு. இப்ப நீங்க இப்ப 60/3 அப்படிங்கிற ஒரு நூல் வந்து நீங்க வாங்கியிருக்கீங்க. அந்த நூல், அதாவது 60 அப்படிங்கிறது திக்னஸ், பார் 3 அப்படிங்கிறது 3 பிளேயர் இருக்கக்கூடிய நூல் அப்படிங்கும் போதே உங்களுக்கு திக்னஸா தான் இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊசியோட சைஸ் நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ல இருந்து 11 வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 9ஆம் நம்பர்ல இருந்து 11ஆம் நம்பர் வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஊசி போட்டீங்கன்னா இந்த நூலுக்கு இது பொருத்தமான ஊசி. அது எவ்வளவு ஸ்பீடா இருந்துச்சுனாலும் அந்த ஹோல்ஸ் மற்றது எல்லாமே கரெக்டா போயிட்டு வர்றதுக்கு அது சரியா இருக்கும். இப்ப 60/3 அப்படின்னா அதுக்கு 9 அப்படி இல்லைன்னா 11 வரைக்கும் நடுவுல எந்த சைஸ் வேணாலும் உங்களுக்கு ஊசி வந்து போட்டீங்கன்னா அது சரியா இருக்கும். இதுவே 40/2 அப்படிங்கிற நூல் கண்டு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 14 சைஸ்ல இருந்து 16 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். 14ஆம் நம்பர் அப்படி இல்லைன்னா 16ஆம் நம்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நாம நார்மலா பிளவுஸுக்கு நம்ம அதிகமா ரெக்கமெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா 14 சைஸ் வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். இதே கொஞ்சம் சுடிதார் இதெல்லாம் தைக்கிற மாதிரி ரெகுலரா ஒரு மிஷின் வந்து பிளவுஸ் மட்டும் தான் தைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு 14 போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஊசியினுடைய ஹோல்ஸ் வந்து ரொம்ப பெருசு பெருசா உழுவாம, ஏன்னா சில்க் காட்டன் இதெல்லாம் தைக்கும் போது அந்த ஊசி தைச்சது மட்டுமே, தையல் மட்டுமே தனியா ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சில இடங்கள்ல நம்ம லாங் தையல் விட்டுட்டு பிரிப்போம். அப்ப பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் மட்டுமே தனியா தெரியும். அதனால அங்க வந்து நம்ம பிளவுஸுக்கு 14 சைஸ் யூஸ் பண்ணோம்னா காமனா அது கரெக்டா இருக்கும். அது அடிக்கடி உடையுதுங்கிறதுக்கோசரம் நம்ம அதை விட மொத்தமா போட்டுறக்கூடாது. அங்க 14 சைஸ், 16 சைஸ் இது ரெண்டுமே நம்ம வந்து காமனா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40/2 அப்படிங்கிற நூலுக்கு உங்களுக்கு 14 சைஸ், 16 சைஸ் இது ரெண்டுமே பயன்படுத்தலாம். அது கரெக்டா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20/3 அப்படிங்கிற நூல், மேக்சிமம் இந்த ஜீன்ஸ் பேண்ட் இந்த மாதிரி எல்லாம் சொன்னது, லெதர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் தைக்கிறது, திரை சேலை எல்லாம் தைக்கிறது இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு ஸ்கிரீன்லாம் நிறைய தைக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா 18/21 சைஸ் ஊசி வந்து அங்க பயன்படுத்தலாம். ஏன்னா உங்களுக்கு 20/3 அப்படிங்கும் போது நூல் வந்து ஓரளவுக்கு தடினமா தான் இருக்கும். அதுக்கு வந்து 18 இல்லைன்னா அப்படி இல்லை அப்படின்னா 21 சைஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஊசி வந்து அதிகம் உடையாம உங்களுக்கு கரெக்டா உங்களோட ஸ்டிச்சிங்க்கு செட் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த ஊசியை பயன்படுத்திக்கலாம். ஆனா இந்த 2 ஊசியுமே வந்து உங்களுக்கு அதுக்கு கரெக்டான பொருத்தமான ஊசி அது.
அதனால இந்த நூலுக்கு தகுந்த மாதிரியும் ஊசியுமே நாம மாத்தி தான் யூஸ் பண்ணணும். ஊசியினுடைய இது திக்னஸ், அந்த ஹோல்னோட இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணி தான் ஒவ்வொரு ஊசிக்கும் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது எல்லா பிராண்ட் ஊசிக்குமே வந்து இதே நம்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது சைஸுக்காக கொடுக்கறது தான். அதனால அதை சொல்லி நீங்க நூல் வாங்குங்க, ஊசி வாங்குங்க. நூலும் அதே மாதிரி அந்த சைஸ் சொல்லி நூல் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்க போய் எடுக்கிற மாதிரி தான். இப்ப நிறைய கடைகள்ல நூல் வந்து காமனா வச்சிருவாங்க. நாம போய் தான் செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அங்க ஜென்ட்ஸ் டெய்லர்ஸுக்கும் நமக்கு அங்க வச்சிருப்பாங்க, லேடிஸ் டெய்லர்ஸுக்குமே அங்கெல்லாம் ஒன்னா தான் இருக்கும். நாம அந்த பாக்ஸ்ல என்ன போட்டிருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நூல் வந்து நாம எடுத்துக்கணும். ஒரே பிராண்ட்ல நிறைய வெரைட்டிஸ் வந்து சைஸ்ல வந்து நூல் இருக்கும். அதனால போனோன்னவே அந்த பிராண்ட்ல இருக்கிற நூல் இதுதான் அப்படின்னு நினைச்சு நம்ம எடுத்து வந்துடக்கூடாது. நமக்கு அந்த சைஸ் இதெல்லாமே பார்த்து வச்சு நூல் வாங்குங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு பாபினோட டென்ஷன் வந்து நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு வழி இருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பாபின்ல வைண்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு நூலுடைய திக்னஸுக்கு தகுந்த மாதிரி பாபினுடைய டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல தான் கொடுப்போம். அந்த பிளேட் ஒன்று இருக்கும், அதுல ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருக்கும். டைட் பண்ணோம்னா நூலை வந்து டைட்டா பிடிச்சி கொடுக்கும். கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டோம்னா நூல் கொஞ்சம் ஃப்ரீயா வர ஆரம்பிச்சிடும். பாபின் உள்ள ஸ்பீடா சுத்தி நமக்கு வர்றதுக்கு சௌரியமா இருக்கும். இது வந்து பாபின்ல இருக்கக்கூடிய அந்த நூல் எப்படி வருதுங்கிறத மேல தையல் பார்த்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். மேல் பக்கம் வந்து தையல் பார்த்தோம்னா டக்கு டக்குன்னு அப்படியே மேலேயே நம்ம அந்த டென்ஷன் எல்லாமே கரெக்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஆனா பாபின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் கழட்டி தான் பாபின்ல வந்து நம்ம அந்த டென்ஷன் வந்து நம்ம வைக்க முடியும். அதனால அதை ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, நீங்க பாபின் அந்த கேஸ்குள்ள போட்டதுக்கு அப்புறமா அந்த உள்ள ஹோல்ஸ்ல உள்ள விட்டு நூலோட எண்டு வெளியே வந்துடும். அந்த எண்டை நீங்க அப்படி பிடிச்சி கையை எடுத்துட்டீங்க அப்படின்னா பாபின் வந்து அப்படியே தொங்கணும். கீழே போகக்கூடாது, அப்படியே தொங்கணும். அது கரெக்டா தொங்குச்சு அப்படின்னா அந்த டைட் வந்து கரெக்ட். அதே மாதிரி நீங்க இப்ப லேசா ஒரு ஆட்டும் போது கரெக்டா பாபின் வந்து ஒரு இன்ச்சு மட்டும் கீழே இறங்கணும். நூலை நம்ம ஏற்கனவே தொங்க விட்ட இடத்துல இருந்து பாபின் ஒரு இன்ச்சு மட்டும் இப்படி கீழே இறங்குச்சு அப்படின்னா அந்த டைட் டென்ஷன் வந்து அது கரெக்டா இருக்குது அப்படிங்கறத அர்த்தம். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது அவ்வளவு அக்யூரேட்டா தெரியுதான்னு தெரியல. இது மாதிரி பிடிச்சிட்டு நீங்க இது ஒரு இது பண்ணும் போது இது கரெக்டா ஒரு இன்ச்சு வந்து கீழே இறங்கணும். அது மாதிரி இறங்குச்சு அப்படின்னா தான் இந்த பாபினுடைய டென்ஷன் வந்து உங்களுக்கு இழுக்கும் போது அது கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு நார்மலாவே நீங்க பாபின்ல போட்டு இப்படி இழுத்து பாத்தீங்கன்னாவே அந்த டென்ஷன் தெரியும். அதே மாதிரி இப்ப நூல் இழுக்கும் போது எந்த விதமான விட்டு விட்டு வராம ஃப்ரீயா வரணும். அதுவும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த பாபினுடைய இந்த இந்த மேல் மட்டத்தை விட பாபின் வந்து உள் பக்கம் கீழே அமுங்கின மாதிரி தான் இருக்கணும். இந்த கேப் வந்து மிஷின்ல போய் வைக்கும் போது பாபின் வந்து ஃப்ரீயா சுத்தும். அந்த மாதிரி டென்ஷன் இருக்கணும். இந்த நூல் வந்து அந்த மாதிரி கரெக்டா பார்த்து செக் பண்ணி தான் நம்ம பாபின் யூஸ் பண்ணணும். அதனால இதுவும் வந்து நூல்ல ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த நூலினுடைய டென்ஷன் மிஷின்ல வைக்கிறது பாத்தீங்கன்னா அது மேல பக்கம் அந்த நம்பர் போட்டிருக்கும். 1 2 3 4 அந்த இதுல போட்டிருக்கும். அதுல பாத்தீங்கன்னாவே தெரியும். அதுல 2 2 3 3 4 இது மாதிரி வைக்கிற அளவுக்கு அதுல நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்ப ரொம்ப மெல்லிசான துணி அப்படின்னு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 2 பாயிண்ட்ல இருந்து 2.5 பாயிண்ட் வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். அது வந்து ரொம்ப மெல்லிசான துணி. இப்ப பிளவுஸ் வாயில், ஃபுல் வாயில், ரொம்ப மெல்லிசான சில்க் காட்டன் இது மாதிரி எல்லாம் தைக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட்ல இருந்து 2.5 பாயிண்ட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மெல்லிசான துணிக்கு வந்து அது கரெக்டா இருக்கும். இப்ப சாதாரண துணி, அதாவது காட்டன் இந்த மாதிரி சாதாரண துணி இருக்குது, ஓரளவுக்கு நார்மலான ஒரு ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம ரொம்ப மொத்தமாவும் இல்லாம மெல்லிசா ஓரளவுக்கு நார்மலா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீங்க ஒரு 3 பாயிண்ட் வச்சுக்கலாம். அந்த அந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல நம்பர் எல்லாம் 3 அப்படின்னு வைக்கிறது மேக்சிமம் எல்லா மிஷினுக்குமே வந்து அதுலதான் நம்ம வச்சிருப்போம். நீங்க நார்மலா பாத்தீங்கன்னாவே தெரியும். 2ல இருந்து 2.5 வரைக்கும் நீங்க வச்சு தைச்சிட்டு இருப்பீங்க பிளவுஸுக்கு. அதுவே கொஞ்சம் காட்டன் துணி இது மாதிரி கொஞ்சம் நார்மலான சாதாரண துணியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க 3 பாயிண்ட் வரைக்கும் வைக்கலாம். அது வந்து தையல் வந்து அவ்வளவு அந்த டிஸ்டன்ஸ் வந்து அது கரெக்டா தான் இருக்கும். இதுவே உங்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட், லெதர் இது மாதிரி கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3.5 பாயிண்ட் 3ல இருந்து 4 வரைக்குமே நம்ம வைக்கலாம். ஜீன்ஸ் பேண்ட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பாயிண்ட்ல 3.5ல இருந்தே வைக்கலாம். 3.5ல இருந்து 4 பாயிண்ட் வரைக்கும் வச்சோம்னா ஜீன்ஸ் பேண்ட் இது மாதிரி ரொம்ப மொத்தமான துணிக்கு. ஒரு சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாவாடை தைக்கும் போது செய்யும் போதெல்லாம் கூட உங்களுக்கு யூஸ் ஆகும். ரொம்ப கடினமா மொத்தமா மடிச்சு ஃபிளீட் வைக்கிறது. இல்லைன்னா யூனிஃபார்முக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம்ல பாவாடைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 3 துணி எல்லாம் வச்சு பாவாடை துணி ஃபிளீட் வைக்கிறேன். பாக்ஸ் ஃபிளீட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 துணி எல்லாம் வர மாதிரி இருக்கும். 3 துணி இல்லைன்னா ஒரு சில இடங்கள்ல ஜாயிண்டிங் வந்து பாத்தீங்கன்னா 4 துணி எல்லாம் வரும்.
மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 3 துணி வந்து ஒரு பாக்ஸ் பிளீட் அப்படின்னாவே 3 இருக்கும். ஒரு மடிப்பு மடிச்சீங்கன்னாவே உங்களுக்கு 3 துணி வந்துடும். பாவாடையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் பாவாடைலாம் நல்லா மொத்தமாவே இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3.5ல இருந்து 4 வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். அந்த தையல் வந்து அவ்வளவு டைட்டா அது கரெக்டா தான் இருக்கும். அந்த நூலுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மொத்தமான துணிக்கு நீங்க அந்த நூல் தான் வாங்கி தைக்கணும். நீங்க நார்மலா இருக்கிற பிளவுஸுக்கு வாங்குற நூல்லயே நீங்க யூனிஃபார்ம்லாம் தைக்க கூடாது. யூனிஃபார்முக்கு தனியா அந்த திக்னஸ் அந்த டென்ஷன் அதிகமா இருக்கக்கூடிய அந்த பாலிஸ்டர் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி நூல் வாங்கி அதுல தான் நீங்க வந்து யூனிஃபார்ம் தைக்கணும். நீங்க நார்மலா தைக்கிற காட்டன் இதுல வந்து நீங்க யூனிஃபார்ம் தைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரம் தையல் பிரிஞ்சிரும். கஸ்டமருக்கு வந்து அது திருப்தியா இருக்காது. யூனிஃபார்ம் அப்படிங்கும்போது உங்களுக்கு அடிக்கடி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து தைச்சு பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரஃப்பா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நார்மலா தைச்சு நாம யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்கூல் பிள்ளைங்க வந்து அதை பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். கன்னா பின்னான்னு ரஃப்பா யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அந்த ஸ்ட்ராங்கான அந்த தையல் இருந்துச்சுன்னா தான் துணி ரொம்ப நாளைக்கு இருக்கும். தைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ஸ் டெய்லர்ஸ்ட்ட கொடுத்து தைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டான நூல் செலக்ட் பண்ணி கொடுத்து தைப்பாங்க. பக்காவா அது ரொம்ப நாளைக்கு அந்த தையலே பிரியாது. அது மாதிரி தைச்சு பழகுனீங்க. ஒரு அவசரத்துக்கு நம்ம கிட்ட கொடுத்து தைச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம நார்மலா ஒரு சுடிதாருக்கு போடுற ஒரு பிளவுஸுக்கு போடக்கூடிய ஒரு நூல்ல வந்து ஒரு பாவாடை சட்டை தைச்சு ஒரு யூனிஃபார்ம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு லைஃப் வந்து வரவே வராது. சீக்கிரமா தையல் பிரிஞ்சிடும். என்னங்க தைச்சிங்க உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரமா போயிருச்சு. நாம ஏற்கனவே வேற இடத்துல தைச்சதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நாள் வந்துச்சு. நீங்க தைச்சது இவ்வளவு சீக்கிரம் தையல்லாம் பிரிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் வந்து இந்த நூலினுடைய தன்மையும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் 3.5ல இருந்து 4க்குள்ள அதை வைக்காம தைச்சிருந்தோம்னா இந்த ப்ராப்ளம் வரும். அதனால இதனுடைய தன்மையுமே வந்து நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவ்வளவு விஷயங்கள்லாம் இதுல நூல் வகையில வந்து நம்ம அதை கவனிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. இது இப்போதைக்கு கத்துக்கிறதுக்கு பேசிக் மட்டும்தான் இதுல சொல்லியிருக்கு. இது எல்லாமே கவனமா வச்சு பண்ணனா தான் இப்ப பொட்டிக்கு இதெல்லாம் தைக்கும் போதெல்லாம் தெரியும். ஒவ்வொரு துணிக்கும் தகுந்த கரெக்டான ப்ராப்பரான ஒரு நூலை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ப்ராப்பரான டென்ஷன்ல தான் தைக்கணும். ப்ராப்பரான அந்த ஒவ்வொரு ஒரு நூலுக்கும் ஒரு ஊசி குத்துக்கும் அடுத்த ஊசி குத்துக்கும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணி தைச்சோம்னா தான் அயனிங் பண்ணும்போது துணி சுருங்கும் போது தண்ணியில போடும்போது இது எல்லாத்துக்குமே அது கவர் ஆகி கரெக்டா இருக்கும். இல்லைன்னா நீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தைச்சு கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா நம்ம சாதாரணமா ஒரு சில கமெண்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாரும் தைக்கிறது தான் நாங்களும் தைச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு மட்டும் ரேட் அதிகமா கேட்டா கொடுக்குறாங்க, நமக்கு கேட்டா தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சில கவனமான விஷயங்களை கவனிச்சு நம்ம தைச்சு கொடுக்கும்போது தான் அவங்க அதை ரொம்ப நாளைக்கு பயன்படுத்தும் போது தான் அந்த வித்தியாசம் தெரியும். நம்ம ஒரு நாளைக்கு தைச்சு கொடுக்கும் போது இருக்கிற பினிஷிங் மட்டுமே ஒரு பிளவுஸுக்கு வந்து பினிஷிங் நினைக்க கூடாது. அந்த பிளவுஸை ரொம்ப வருஷத்துக்கு அவங்க போட்டு பயன்படுத்தினதுக்கு அப்புறமா அதோட பினிஷிங் எப்படி இருக்குது, நாம தைச்சு கொடுத்த பிளவுஸ் அவங்க எத்தனை நாள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க கஸ்டமர். அப்படி பார்க்கும்போது நாம தைச்சு கொடுத்த நூல்ல என்ன ப்ராப்ளம் இருக்குதோ அது பூராமே பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். அதனால நம்ம இது எல்லாமே கவனிச்சு ஒரு விஷயத்தை தைக்கும் போதுதான் நம்ம கஸ்டமரை தக்க வைக்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு ஒரு வழிவகுக்கும். அதனாலதான் அவங்க கொடுக்கற ரேட்டை வந்து அதிகமா இருக்குது, அவங்க கேட்கற ரேட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம். நம்ம தைச்சு கொடுக்கறதுல அது நிறைய பேர் கொடுக்காம போறதுக்கு காரணம் இதை கவனிச்சவங்க தான் அது மாதிரி கொடுக்காம இருப்பாங்க. இந்த விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க அடுத்தடுத்த இது பழகிட்டு நீங்க ஒரு இதுக்கு ஒரு ஒரு ரேஞ்சுக்கு நீங்க போகும்போது இது எல்லாமே நீங்க அங்க பயன்படுத்திக்குவீங்க. கத்துக்கும் போது இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாமே பயனுள்ள ஒரு விஷயமா தான் இருக்கும். அடுத்த வீடியோல ஓவர்லாக் பத்தி நம்ம ஒரு சில விஷயங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா அதுல ரொம்ப டீட்டெயிலா கோர்க்கறது பண்றதை பத்திலாம் அதெல்லாம் சொல்லல. நம்ம அதை பினிஷிங் வீடியோல பாத்துக்கலாம். அடுத்த வீடியோல ஓவர்லாக் மிஷின்னா என்ன, அது என்ன மிஷின் வாங்கிக்கலாம், நம்ம அது எதுக்காக பயன்படுத்துறோம், அது இருக்கிறனால நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.